உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா, இச்சாதாரியோட 7 எடுத்து படிச்சவர் தான் ஃபோன் பண்றாரு. என்னப்பா சொல்றாங்க? தாத்தா, அது ரொம்ப பெரிய கதை. ராணி அந்த இச்சாதாரி பாம்போட மோதிரன்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அதுல என்ன வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சா. அந்த இச்சாதாரியோட உண்மையான பேரு மோகினியாமா. அதுக்கு ஒரு 7 எடுத்து பார்த்துட்டு வர சொன்னா. நான் அங்க போய் பார்க்கும்போது அந்த இச்சாதாரி அங்க வந்து அந்த 7ல இருக்கிற அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க விடாம பண்ணிருச்சு. தாத்தா, நான் முதல்ல அவர்கிட்ட பேசிடுறேன். தமன்னா, குடும்பமே லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. இங்கேயே இச்சாதாரி இருக்கு. அதை கட்டுப்படுத்த அது முன்னாலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. தம்பி, நான் எங்க தேடி பார்த்ததுல அந்த ஏட்டோட நகல் கிடைச்சிருச்சு. அந்த பிறப்போட ரகசியத்தை நான் இப்ப சொல்றேன். ராணி, அந்த இச்சாதாரியோட நகல் கிடைச்சிருச்சா? அந்த இச்சாதாரி பிறப்போட ரகசியத்தை சொல்றாராமா? யோ, கவனமா கேளியா. என்ன தமன்னா, சாதாரணமா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு? அந்த ரகசியத்தை வச்சுதான் ராணியும் சித்தார்த்தும் இதை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அது இப்படி கேஷுவலா நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். இருங்க, நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்றது, கடைசி வரைக்கும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓ சரி, என்ன மன்னிச்சிரு. ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. இந்த ஏட்டை எடுத்து படிச்ச 24 மணி நேரத்துக்குள்ள அந்த இச்சாதாரி அழிய போகுது. இது விதியால் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு தம்பி. சாமி, என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி. தம்பி, நான் என்னாலான உதவியை செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க. சரிங்க சாமி. என்னடா சொன்னாரு? அவரு அந்த நகல் ஏட்டுல இருக்கிற விஷயத்த படிச்சு சொல்லிட்டாரு. ஆனா கடைசியா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதத்தான் என்னால நம்பவே முடியல. என்னயா சொன்னாரு? அந்த இச்சாதாரியோட கடைசி நாள் நாளைக்கு தானாமா. எண்ணி 24 மணி நேரத்துல அதோட ஆயுள் மொத்தமும் முடிய போகுதுன்னு சொல்றாரு. சித்தார்த், அந்த ஏடே போய் சித்தார்த். இச்சாதாரிக்கு சாவே கிடையாது. அதோட ஆயுள் 1000 வருஷத்தை தாண்டும். துவார யுகங்கள்ல வாழ்ந்த நாகங்கள் இப்ப கூட வாழுது. என்ன லேக்கா, நீங்க அதை நேர்ல பார்த்த மாதிரி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? இல்ல ராணி, ஒரு இச்சாதாரி பாம்பு மகா யுகம், அதாவது ஒரு சதுர்யுகம் வர வாழுங்கிறது நம்பிக்கைன்னு பாம்புகள் பற்றியான தொன்மவையில நான் படிச்சிருக்கேன். அதை வச்சுதான் சொல்றேன். லேக்கா, இந்த உலகத்துல மாற்றத்தை தவிர மாறாதது எதுவுமே இல்ல. அதுதான் இயக்கவியல். ஏய், நீ ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நான் இதெல்லாம் பேசக்கூடாதா என்ன? அண்ணி, நீங்க சும்மா இருங்க. நீங்க வர வர வேற லெவல் பண்றீங்க. ஏய், நீங்க ஒரு பெரிய மேதாவி அண்ணி. ராணி, இப்ப என்ன, நீங்க இச்சாதாரி அழிச்சிருவீங்கன்னு சொல்ல வரீங்க அதானே? கண்டிப்பா அது நடக்கும் லேக்கா, நான் உறுதியா நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இச்சாதாரிய ரொம்ப குறைவா எடை போடுறீங்கன்னு தோணுது. அதெல்லாம் 200-300 வருஷமா தவம் இருந்து இச்சாதாரியா சக்தியை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது கூட சாதாரண மனுஷங்க மோதணுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அது கூட நீங்க மோத நினைக்கிறது தலையால மலைய மோதுறதுக்கு சமம். கடவுளோட கருணை இருந்தா மலைய கூட தலையால மோதி கரைக்கலாம் லேக்கா. எத்தனையோ சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் அதையெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பெரிய ஆளுன்னுலாம் சொல்லிக்க விரும்பல. ஆனா நான் நம்புற இந்த பிரபஞ்சத்தோட சக்திய வச்சு அதை அடக்கி காமிச்சு நான் சொன்னதை உண்மைன்னு நிரூபிப்பேன்.
ஏய் ராணி, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன்யா நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? இங்க பாரு, அது இப்ப கூட இங்க எங்கேயாவது இருந்து இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்க போகுது. யோ, நீ ரொம்ப தாயா பயப்படுற. எந்த ஒரு விஷயத்தையும் நாம தாயா பயந்து பயந்து அதை பெரிய விஷயமாக்குறோம். லேகாக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாராண்டையும் நான் சொல்லிக்கிறேன். நான் நாளைக்கு நடக்க இருக்கிற பூஜையில அந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்தி காட்டுறேன். நான் சொல்றது உண்மைதான்னு நிரூபிக்க இப்பவே நான் ஒரு விஷயத்த பண்றேன். இருங்க. என்ன தாத்தா இவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? என்ன தமன்னா பேப்பரை வச்சு ஏதோ பண்றா? இதுல 10 துண்டு பேப்பர் இருக்குது. இதுல ஒரே ஒரு பேப்பர்ல மட்டும் இச்சாதாரி அழியும்னு எழுதி மீதி எல்லாத்துலயும் அழியாதுன்னு எழுது தர்சினி. இந்தா. ராணி, நீங்க என்ன பண்றீங்க? 10 பேப்பர் துண்டுல ஒண்ணுத்துல மட்டும்தான் இச்சாதாரி அழியும்னு எழுத சொல்லுகிறேன். ஆனா 9லயும் அழியாதுன்னு எழுத சொல்லுகிறேன். தர்சினி, அது எல்லாத்தையும் எழுதி உன் அண்ணனாண்ட கொடு. இந்தாங்க. யோ, அதெல்லாம் நல்லா குலுக்கி அத அப்படியே இந்த டேபிள்ல போடியா. அத வாங்கிக்கோ. இந்தானு. பூமி அக்கா, இந்த வீட்டோட குல தெய்வம் நீ. எனக்கு நீதான் துணையா நிக்கணும். ஈசா, நீ என்ன இந்த விஷயத்துல வழி நடத்தி இச்சாதாரியோட மோதி ஜெயிக்க வைக்கணும். இப்போ இந்த டேபிள்ல போடியா. லேக்கா, நீங்களே வந்து எடுங்க. என்ன தமன்னா ராணி ஓவரா பண்றா? இச்சாதாரிக்கிட்டே போய் இச்சாதாரி அழிஞ்சிரும்னு சீட்டு எழுதி போட்டிருக்கேன் எடுன்னு சொல்றா. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். பாரு, இச்சாதாரி செம காண்டில் இருக்கு. விட்டா இந்த நிமிஷமே எல்லாரும் எதிரிலையும் அவளை போட்டு தள்ளிடும் போல இருக்கு. இருங்க, என்ன சீட்டு வருதுன்னு முதல்ல பார்க்கலாம். என்ன தமன்னா நீயும் இப்படி ஆயிட்ட? சும்மா இருங்க. ஹே ராணி, நாளைய பொழுது உனக்கான கடைசி நாள்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன அழிக்க போறியா? என்னோட ஆயுள உன்ன மாதிரி சாதாரண மனுஷி தீர்மானிக்கவே முடியாது. ரொம்ப நம்பிக்கையா பேசுற. உன் மூஞ்சில எல்லார் முன்னாலையும் கரிய பூசுற. வாங்க, வந்து எடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.